தம்பி இந்த பக்கம் போனா நான் மட்டும் இந்த பாத்துக்கிட்டு இருக்க பையனா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? அந்த சைக்கிள் அங்கிட்டு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு அவன் காரு கிட்ட வந்து உங்க ஆத்தாலாம் உன்னை பெத்தாலா இல்ல யானுங்கன கக்குச்சாடா அப்படின்னு கேட்டு, அதாவது டே வெண்ணமாங்களா நீங்க பிராங்க் பண்ணி வியூஸ் பாக்குறதுக்காண்டி அடுத்தவனோட நேரத்திலையும் ஃபீலிங்ஸ்லையும் விளையாடக்கூடாது. நீ ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்கி வச்சிருந்தா நீ என்ன பெரிய மயிரா? அது இவன் ஐடியா போய் செக் பண்ணி பார்த்தேன், இதே விளையாட்டே இருப்பேன் போல. டே தம்பி இந்த வீடியோ நீ பாத்தீங்கன்னா நீ எப்படி எனக்கு சின்ன பையனா தான் இருப்பேன். தம்பி நம்ம கார் வச்சிருந்தோம்னா பெரிய மயிரெல்லாம் கிடையாது. நீ என்ன தெரியுமா பண்ற? நீ பிராங்க் பண்றேன்ற பேர்ல சின்ன பயலோட ஏக்கத்துல விளையாடுற. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நேரத்துக்கு சோறு கிடைச்சிருக்கும், கேட்கும் போது பைக் கிடைச்சிருக்கும், கேட்கும் போது கார் கிடைச்சிருக்கும். அந்த சொகுசு வாழ்ந்ததுனால இந்த மாதிரி பசங்களோட அருமை உனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் இவனை கோவமா திட்டியாச்சு, இப்ப நார்மலா ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அதாவது நீ ஃபன்னு நினைச்சு இயலாத மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ற தெரியுமா? அது என்னைக்கு உனக்கு மட்டும்தான் ஃபன்னு உனக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீ இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன். அந்த பையனோட கண்ணுல நீ காக்க வைக்கிறதுனால ஒரு ஏக்கமும் ஒரு வலியும் தெரியுமா? அந்த ஃபீலிங் எல்லாம் உங்களை மாதிரி ஆளுகளால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கு. நீ கார்ல வந்திருக்கன்றக்காண்டி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? நீ கூப்பிட்டன்ற மரியாதைக்காண்டி அவன் நின்றுட்டு இருக்கான். நீ அந்த மரியாதையை கெடுத்துக்கிட்ட.